ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் மசாலா கிரேவி தான் செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சாப்பாடுக்குள்ளலாம் செம்ம காம்பினேஷன். வெல்கம் டு அம்முக்குட்டி டைரி. இது நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ணிப்போம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சா போதும், ரொம்ப வேக வைக்க தேவையில்ல. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது செய்கிறத பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற முருங்கைக்காவை இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வேக வச்சுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மூடி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இதை தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதோட நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாப்பாட்டுக்கு சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சாப்பாட்டுக்கு சேர்க்கலை. இப்போ நல்லா கொதி வந்துச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாப்பாடு கூடலாம் செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.